கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 15:6. In English it's Romans 15:5. In English it's Romans 15:5. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இப்போ ஒரு ஜெபம் பண்றாரு. எதுக்காக? முதல்ல எல்லாரும் நீங்க ஒருமனப்பட்டு ஒரே வாயினால பிதாவாகிய தேவனை, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை நீங்க மகிமைப்படுத்துங்க. அப்படி மகிமைப்படுத்தும் போது என்ன? பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். இப்ப என்ன சொல்றாரு? பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கக்கூடிய தேவன். ரெண்டு காரியத்தை சொல்றாரு. ஏன்னா 4வது வசனத்துல எதை சொன்னாரு? என்ன? பொறுமையும் ஆறுதலும் எதுல வரும்? வேத வசனத்தின் மூலமாய் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இது யார்கிட்ட இருந்து வருது? பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்தா வரும். ஏன்னா யாத்திராகமம் 34:6 சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் ஒரு பொறுமையுள்ள தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப பொறுமையும் ஆறுதலும் தேவன்கிட்ட இருந்து வருது. ஏன்னா வேத வசனம் எல்லாம் அதான நம்ம கொடுக்குதுன்னு சொன்னாரு. பொறுமை ஆறுதலும் கொடுக்கக்கூடியது. அவர் என்ன செய்வாரு? அவர் நமக்கு என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரியின் படியே நம்ம ஒருவரோடு ஒருவர் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மாதிரியின் படியே. அப்ப நம்ம கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரியும், அவர் தான் அளவுகளும். ஏன்னா பவுல் எதுக்காக ப்ரே பண்ணலன்னா, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணலன்னா, ஆண்டவரே இவங்கெல்லாம் ஒரே கலாச்சாரத்துல இருக்கணும், ஐக்கியத்துல வரணும், இவங்கெல்லாம் ஒரே மாதிரி பர்சனாலிட்டி வரணும், இவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணணும். இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவனுடைய மனத்தாழ்மை, கிறிஸ்துவனுடைய சுய வெறுப்பு, கிறிஸ்து எப்படி அன்புல வேரூன்றப்பட்டவராய் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவராய் இருந்தாரோ, அதனால அவர் தான் நமக்கு ஒரு முன்மாதிரி, அவர் தான் நம்முடைய அளவுகோல். ஏன்னா ரோமர் 15:3 சொல்லும்போது என்ன சொல்றாரு? கிறிஸ்துவும் தம்மை பிரியப்படுத்தல என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொன்னாரு. அப்ப என்ன? கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி. எப்படி? ஒருவருக்கொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி. அதாவது நீங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி சிந்திக்கணும், ஒரே மாதிரி இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் ஒரே நோக்கம், ஒரே மனத்தாழ்மை, ஒரே அன்பு, ஒரே குறிக்கோள். அது என்ன? கிறிஸ்து மூலமாய் வரக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா பிலிப்பியர் 2:2 இதேதான் சொல்லி கொடுத்தாரு. அப்ப என்ன? அன்பு நம்மளை ஒன்றிணைக்க கூடியதாய் அப்படி இருக்க ஏக சிந்தை உள்ளார்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இங்க ஒரு ஜெபத்தோட முடிக்கிறாரு. ஏன்னா ஐக்கியம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அது தேவனால் வரக்கூடியது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள உருவாக்கக்கூடியது. கிறிஸ்துவால் நமக்கு வரையறுக்கக்கூடியது. வேத வசனத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நம்மளால ஒரு ஐக்கியத்தை உருவாக்க முடியாது, நம்ம பெற்றுக்கொள்ளதான் முடியும். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா அப்போஸ்தலர் யோவான் 17:21 பிரதான ஆசாரிய ஜெபத்துல அவர் என்ன பண்ணாரு? நம்முடைய ஒற்றுமைக்காக அவர் ஜெபித்தாரு. அதாவது கிறிஸ்தவ ஒற்றுமை என்பது கிருபையினால் வரக்கூடிய ஒரு மகா பெரிய அதிசயம் என்பதை புரிந்து கொள்ளுவோம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? அதாவது வேத வசனம் நமக்கு என்ன கொடுக்குது? இந்த ஒற்றுமை, இந்த பொறுமையும் ஆறுதலையும் கொடுத்து நமக்குள்ள ஒரு குணாதிசயத்தை உருவாக்குது. பிதாவாகிய தேவன் நமக்குள்ள இந்த ஒரு ஒற்றுமையை உருவாக்குறாரு. இயேசு கிறிஸ்து அதை வரையறுக்கிறாரு. அப்ப ஒற்றுமை என்பது எதனுடைய கனி? வேத வசனம், பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன், குமாரன் ஆகிய கிறிஸ்து. இப்ப பாருங்களேன், பிதா, குமாரன், பரிசுத்தாவி, வேத வசனம். அப்ப எந்த அளவுக்கு இந்த திரியேக தேவன் நமக்குள்ள ஒரு ஒற்றுமையை உருவாக்குறாரு. அந்த ஒற்றுமை கர்த்தரிலிருந்து வரக்கூடிய பெரிய ஈவுங்க. அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்ப ஒரு கர்த்தருடைய குணாதிசயம் தான் கிறிஸ்தவ ஐக்கியத்தினுடைய அஸ்திவாரம். இதை நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா விசுவாசிங்க எல்லாமே என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போல மனத்தாழ்மையாயிருப்போம்.
நமக்குள்ள ஒரு ஹார்மனி என்று சொல்லக்கூடியதாக நம்முடைய வித்தியாசங்கள் எல்லாவற்றையும் விட்டு நம்ம வேத வசனத்தின்படியும் கிறிஸ்துவனுடைய காரியத்தின்படியும் ஒற்றுமையாக இசைந்து நம்மளால வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தது போல இன்றைக்கு நம்மளும் அதுபடி ஒரு ஜெபம் பண்ணுவோமா? நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வரணும்னு சொல்லி. ஏன்னா இது கர்த்தரிலிருந்து வரக்கூடிய ஒரு கொடை, அதை நம்ம பெற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நினைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தது போல ஆண்டவரே நாங்களும் இன்றைக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன், எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஏக சிந்தையுள்ளவர்களாய் நாங்கள் ஒருமனப்பட்டு பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாய் வாழ எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.